அதேமாதிரி வந்து புலிக்குளம்னு சொல்லிட்டு ஒரு மாடு வந்து நம்ம சிவகங்கை மாவட்டத்துலேருந்து, ஏன்னா சிலது ராமநாதபுரம் இதில் இருக்குது, மதுரை மாவட்டத்தில் சில பார்ட்டில் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு யூனிக் கொம்பன் ஒரே மாதிரி நீட்டமாக இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தகவல் கிடைச்சி அவங்கள பார்த்தோம். இது பார்த்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அதை அவங்கள பார்த்தோம். பார்த்து ஏற்கனவே வந்து லிட்டில் வுட்னு சொல்லி ஒருத்தர், ஒரு பிரிட்டிஷ்காரர், அவர் தமிழ்நாட்டில் இனங்களை பற்றி எழுதியிருக்காரு. அவர் வந்து இந்த இனம் தோன்றியது வந்து ஏன்னா தேனி மாவட்டம்னு போட்டுருக்காரு. அப்போ நாங்கள் சொன்ன ஒரு மீட்டிங்கில் தேனி மாவட்டம் கிடையாது, புலிக்குளம்னு ஒரு ஊரே இருக்குது, அந்த ஊரில் இந்த இனம் தோன்றியது, அந்த ஊருக்காரங்களாம் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அவர் டாக்டர் கந்தசாமி அவங்க முதல்ல நம்பாமல் இருந்தாங்க. இப்போ நான் அது எவிடன்ஸ் எல்லாம் காட்டுறப்ப புலிக்குளம் மாடு இங்கே தான் ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தான் பெரும்பாலும் ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சில மாதங்களில் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருப்பாங்க, அடுத்து விருதுநகர் மாவட்டம், ஏன்னா அறுவடையான பின்னாடி இந்த கசக்காடு இருக்கும், அதில் மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் மழை காலம் வந்துச்சுன்னா நேராக அப்படியே வந்து அந்த வத்ரா இருக்கும் இந்த பகுதியெல்லாம் போய் ராஜபாளையம் பகுதி வரைக்கும் போய் அந்த கிடை மாடுகளாக தான் அதை இது பண்ணாங்க. ஏன்னா அடிவாரம் வரைக்கும் போய் அங்கே நிற்கும். மலை அடிவாரத்தில் போகிறப்ப வந்து இந்த இது மாதிரி நாங்கள் வனப்பகுதியை இது வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் தடை பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. சரி, இதை வந்து அந்த புலிக்குளம் மாடுக்கு பொறுத்தவரை உதவியாக இருக்குது, ஜல்லிக்கட்டுக்கும் பயன்படுத்துகிறாங்க, நல்ல உரமும் கிடைக்குது, தனி இனம். பட் யாரும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், யாரும் பண்ணலை. காங்கேயத்தை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில், பட் புலிக்குளத்தை பண்ணலை. நான் விசாரித்தேன், நம்ம புலிக்குளம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருக்குன்னு கவர்மெண்ட்ல சொன்னாங்க, யூனிவர்சிட்டிலலாம். பட் அது முறையாக வந்து என்னென்னா டேட்டா எடுக்கணும். ஏன்னா ஒரு குறைஞ்சி ஒரு 100 மாடுகளுக்கான வந்து கொம்பு நீளம், அகலம் எவ்வளோ இருக்குது, வால் எப்படி இருக்குது, ஏன்னா திமிழ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அந்த இது வந்து வருஷத்துக்கு எத்தனை தடவை வந்து கண்ணு போடுது, அந்த இதனுடைய ஜெஸ்டேஷன் பீரியட் எவ்வளவு, இந்த மாதிரி சில விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு. அது குறைஞ்ச 100 மாடுகளுக்கு எடுக்கணும். நாங்கள் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு டேப்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஆளுகளை பிடிக்க வச்சு அந்த இதெல்லாம் அளவுகள்லாம் எடுத்து செஞ்சு, ஏன்னா நேஷனல் பியூரோ ஆஃப் அனிமல் ஜெனடிக் ரிசோர்ஸ்னு சொல்லி மத்திய கவர்மெண்ட் இருக்குது, அவங்க ஃபுல்லாக ஃபார்மேட்டை இருக்குது. அதை நாங்கள் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அவ்வளோ தூரம் அவங்க ஒன்று கேட்பாங்க, பழைய இல்லை இந்த மாதிரி எடுங்க, இதில் வேலை எங்கள் பிளட் சாம்பிள் எடுக்கிறதுக்கு நாங்களே கூட வர்றோம் அப்படின்னு அவங்க ஒத்தாசை பண்ணாங்க. எல்லாம் எடுத்த பின்னாடி இந்த டேட்டா வந்து பல்கலைக்கழகம் வந்து அப்ரூவ் பண்ணோம். அப்ரூவ் பண்ணிட்டு அதை நம்ம வந்து டைரக்டர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி மூலமாக அனுப்புனாதான் அவங்க ஏற்றுக்குறாங்க, என்ஜிஓ மூலம் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி இதுக்கு யூனிவர்சிட்டி கொடுத்தோம். நாங்கள் ஏற்கனவே ஒரு டேட்டாவில் இருக்குது. அவங்க வந்து சரி நாங்கள் கூட ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சில டேட்டா கூட அடிஷனல் டேட்டா எடுத்தாங்க. நாங்கள் அதுக்கு பணம் கொடுத்தோம். அப்போயே வந்து ஒரு 45,000 ரூபா பணம் கொடுத்தோம். நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அவங்க டேட்டா கொடுத்துட்டாங்க. பிறகு வந்து டைரக்டர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரியை பார்த்து இந்த டேட்டாலாம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இதை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. எல்லாம் படித்து பார்த்து கரெக்டாக இருக்கவும் அவங்க உடனே அனுப்பிட்டார் NBIGR. அவங்க வந்து எங்கிட்ட ஃபார்ம் வந்துருச்சு. பட் நாங்கள் எங்கள் அஃபிஷியல்ஸ் வந்து அந்த பிளட் சாம்பிள் எடுப்போம், அதில் எவ்வளோ குரோமோசோம்ஸ், அந்த DNA இதெல்லாம் பார்த்து அது யூனிக்னஸ் இருக்கா அதெல்லாம் பார்ப்போம் பண்ணாங்க. சரி நீங்கள் பாருங்கள், நாங்கள் வந்து ஒவ்வொரு கடையிலையும் வந்து எங்களை கூட வச்சு இந்த பிளட் சாம்பிள் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சரி இது யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லி பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2012 11 வந்து அவங்க வந்து அதை அங்கீகாரம் பண்ணாங்க. ஒரு 7-8 வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சது. பட் இதை அங்கீகாரம் பண்ணதுக்கு முதல்ல யார் முயற்சி எடுத்தேன்னா நாங்கள் 90 எடுத்து சேவா மூலமாக தான் பண்ணீங்க. ஆனால் இது எந்த இடத்துலையும் ரெஜிஸ்டர் ஆன மாதிரி தெரியலையா சார்? கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, NBIGR வெப்சைட்ல இருக்கு. நீங்கள் தான் சேவா தான் அது எடுத்து கொடுத்தது அப்படின்னு? சேவானால வராது, பட் எங்களுக்கு அவங்க அக்னாலஜ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் அனுப்புனது எல்லாமே எங்கிட்ட இருக்கு. அதனால இட்ஸ் ஒன்லி டன் பை சேவை, யாரும் இதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி மதுரை பத்தில் கச்சக்கட்டின்னு ஒரு ஆடு இருக்கு சார், அதையும் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டேட்டாலும் எடுத்தோம். அது எப்படின்னா ஆடு கருப்பாக இருக்கும், அது வந்து மலையிலேருந்து ஒரு ஆடு இது அந்த புல் இருக்கும்ல அந்த மேல் கிராஸ் ஆனதுனால அந்த வீரியம் ஜாஸ்தி, அதனால முட்டுக்கு பயன்படுத்தினாங்க அந்த ஆட்டுல இருந்து. முட்டாடுனால அந்த கச்சக்கட்டி கருப்பாடு, ஏன்னா அது இன்னைக்கு ஃபுல்லாக கருப்பாத்தே இருக்கும். ஏன்னா இப்படி வெள்ளாடுறது பார்ப்பாங்க கருப்பு. முட்டுக்குன்னா சண்டைக்காக கோடி சண்டை மாதிரி ஆட்டு சண்டைக்கு வேற மற்ற இனங்களை எடுக்க மாறாங்க. இதுதான் இந்த கருப்பாடத்தை வந்து அவங்க கொண்டு போவாங்க. செம்மறி ஆடு, செம்மறி அதுல அது பேர் அந்த கச்சக்கட்டி தான் அந்த ஊர் ஃபேமஸ். அந்த மாதிரி எங்களுக்கு தகவல் கிடைச்சது. அதெல்லாம் ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணி செஞ்சு இது பண்ணால் அதை யாரும் இது வரைக்கும் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணல. பட் எல்லாம் கேட்டால் அது யூனிக் பிரீட் சார், இது வரைக்கும் நாங்கள் எதுவும் பண்ணலை. நாங்கள் சரி அந்த புலிக்குளத்துக்கு பண்ணுற மாதிரி இதுக்கு அந்த மாதிரி பண்ணோம். யூனிவர்சிட்டிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம். அவங்களும் எங்களுக்கு டேட்டா கூட இருந்து கொடுத்ததுனால அவங்க ரெக்கக்னைஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம NGOs தொண்டு இடத்த யாரும் பண்ண மாட்டாங்க. அவங்களே சயின்டிஸ்ட்லாம் வந்து கூட ஹெல்ப் பண்ணி டேட்டாலாம் எடுத்து அதுக்கு அப்ளை பண்ணோம். அப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு சார் இது வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஜனத்தொகை ரொம்ப கம்மியாக இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு 3000-4000 இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.
அப்போ நாங்கள் எடுக்கிறப்போ 1500 2000 இருந்தது. ம் அந்த யூனிக் சுத்தமான ஆடு. ம் சிலது கலப்பாக இருக்கும். ம் பிறகு வந்து பார்த்து செஞ்சுட்டு ம் சரி அப்படி சொல்லி நான் பக்கத்து ஊரெல்லாம் போய் கூட்டு போய் காட்டினோம். ம் அவங்களுக்கு பிளட் சாம்பிள் எடுத்தாங்க, செஞ்சாங்க. அதுக்கு வந்து 10 வருஷம் காத்துட்டு இருந்தோம். 10 வருஷம் கழிச்சு ம் ஏன்னா பிறகு எங்களுக்கு வந்து அதுக்கு வந்து ரெக்கனைஸ் பண்ணாங்க. இந்த 2 வந்து தொண்டு நிறுவனம் மூலியமாக இருக்கும். அப்புறம் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கப்போ எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எஃப்ஐனுடைய ஒரு சப்போர்ட் கிடைச்சது. எங்களை மாதிரி ஒரு தொண்டு நிறுவனம் வந்து கரை கேமல், அதாவது கேமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகம் வந்து பெரும்பாலும் இதில் தான் இருக்கும், வறட்சியான பூமியில். ஆமாம், பாலைவனங்களில். பட் அங்கே குஜராத்தில் மாத்திரம் ஒரு ஒட்டகம் பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரையோரம் அந்த மேங்குரோஸ் சொல்லக்கூடிய இந்த சதுப்பு நிலக்காடுகள் இருக்குல்ல, அங்கேயே மேய்ஞ்சிட்டு இருக்கு. அது ஒரு தனித்துவமான இனம். அதை கேட்டேன், அதை ரிஜிஸ்டர் பண்ணேன் நாங்கள். பிறகு நாங்கள் வந்து எஃப்ஐட்ட சொன்னோம், அந்த மாதிரி சொல்லவும் அவங்க எங்களுக்கு சின்ன சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அதை நாங்கள் பண்ணி அந்த 90 மூலம் சகஜீவன் NGO, பட் அவங்க டேட்டா எடுத்தாங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். சேவா மூலியமாக சப்போர்ட் பண்ணி அதையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். அப்புறம் அவங்க பன்னின்னு சொல்லிட்டு ஒரு பஃபலோ, ஒரு எருமை மாடு, அங்கே பன்னியை மேய்ச்சல் அங்கே சார். அந்த பன்னி பஃபலோ வந்து ஒரு கார் விலைக்கு விற்கணும்லாம் சொல்லுவாங்களே, நல்லா வந்து 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம்லாம் விற்கும் அப்படிம்பாங்க. அதுக்கு நாங்கள் வந்து அதில் பன்னியிலே பெஸ்ட் ஒரு ஆள் யார் பண்ணியிருக்காங்க அவார்டு கொடுத்தோம். அவார்டு கொடுத்த பின்னாடி NBHR அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்து, ஓஹோ இது நல்ல பிரீடாக இருக்குது, இதாக இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணலையே அப்படின்னு சொல்லவும். அப்புறம் அந்த சகஜீவன் NGO அவங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களே வச்சு அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. குஜராத்துக்கு போய் வந்து அங்கே இருக்கக்கூடிய எருமை இனத்தை தமிழ்நாட்டில் இந்திய அளவில் சின்ன சின்ன இனங்கள்லாம் இருக்குல்ல, நாங்கள் அவார்டு கொடுத்த பின்னாடி பிரீட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். அது எங்களுடைய முயற்சினால். அது வரைக்கும் NBHRக்கு சரி தெரியாமல் இருந்தது. அப்புறம் அவங்களே வந்து அது மாதிரி வந்து இதில் பர்கூர், ஈரோடு மாவட்டம் வீரப்பன் மலையில் வந்து பர்கூர் எருமைன்னு ஒன்று இருக்குது. அது அந்த ஊர்க்காரங்கள்லாம் சொல்கிறப்ப சார் இது மாதிரி தனியாக ஒரு இது இருக்குது. நாங்கள் பார்த்தோம், அவங்ககிட்ட கேட்டோம், ஆமாம் சார் இது நாட்டு எருமை. அப்போ நான் கவர்மெண்ட்டில் கேட்டோம், அங்கே வந்து என்னென்னா முர்ரா எருமையோட ஊசி எடுத்து அங்கே போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் சொன்னேன், அங்கே வந்து நாட்டு எருமையாக இருக்குது, நீங்கள் எதுக்கு முர்ரா வந்து அங்கே செமனாங்க கொண்டு போகிறீங்க அப்படின்னு அனிமல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறப்ப, அது இல்லை இதுதான் எங்களுக்கு நல்ல ஹை இல்லைங்க, நாங்கள் ஹை இல்லைங்க அதை மிக்ஸ் பண்ணக்கூடாது வர. நான் NBHRல இது சொன்னோம். அங்கே ஒரு அவார்டுக்கு அவங்கள கூட்டு போனோம். அவார்டு கொடுப்போம். இப்போ அவங்களே வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணி, ராஜான்னு ஒருத்தர் சேலத்துக்காரர் தான் இங்கே வேலை பார்க்குறாரு, அவரே வந்து இது இது பண்ணி நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் அடையாளம் பண்ணோம். பட் அவங்களே டைரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது மாதிரி பல பீரியட்ஸில் வந்து ஒரு 5 அது மாதிரி அட்டைப்பாடி கோட்டு அது முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பட் ஒரு பயணியராக ஏன்னா கால்நடை மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் வந்து ராமநாதபுரத்தில் அந்த சின்னார் ரகம் நெல், இது அதான் வந்து புதுசாக இது நாட் ஒன்லி இது வந்து கால்நடைகள் கிடையாது, விவசாயம், புதிய கருவிகள் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து சின்னார்னு ஒரு அம்மா வந்து அந்த மானாமரம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அதை டெவலப் பண்ணியிருந்தாங்க.